தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நெருக்கடியை, இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் அறிவேன். குறிப்பாக சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்கள் யாரால் அது நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதையும் நான் அறிவேன். எப்படி கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசு அதற்கு ஏற்ற ஒரு அரசாக இருந்து மாநில அரசுகளின் முற்றதிகாரத்தையே இன்றைக்கு தனதாக்கி கொண்டு ஒரு காட்டு தர்பார் அரசை ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பிரச்சனை. அதில் 6,50,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற செய்தி. சுமார் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வடவர்கள் இங்கு தமிழ்நாட்டை முற்றதிகாரத்தை கேட்கிற நாம் இதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் எப்படி பெரும்பான்மையான, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உரிமைகளையும் இன்றைக்கு தனதாக்கி கொண்டான். தேர்தல் ஆணையம் அவனுக்கு போச்சு. முப்படைகளை கொண்ட இந்திய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பு வர்த்தோனே நியமித்து சங்கி. இன்றைக்கு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி, தகவல் ஆணைய பதவி, மனித உரிமை ஆணைய பதவி, மகளிர் ஆணைய தலைவி பதவி, எல்லாவற்றையும் மிக சூட்சமாக சரியாக இந்த பியூரோக்ரசி முதற்கொண்டு தன்னகத்தில் வைத்து இன்றைக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சர்வதிகார ஆட்சிக்கு அவர் தயாராகிவிட்டார். ஆக சர்வதிகார ஆட்சிக்கு தயாராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களின் நடவடிக்கைகளை இந்தியாவில் பல மாநிலங்கள் கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லை. யாராவது தப்பி தவறி ஏதாவது ஒரு நீதிபதிகள் பேசினாக்கா உடனே நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கே அவர் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டார் என்று சங்கிகள் அவர்களை தன் கையில் எடுக்கிற நிலை, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு ஏற்பட்ட நிலை, இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தெளிவான சிந்தனையோடு தெளிவான எண்ணத்தோடு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரும்பான்மையான விடயங்களை தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறேன். பாவம் நம்ம முதலமைச்சர், அவருக்கு இருக்கிற என்ன அதிகாரம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கும் எனக்கும் சண்டை, அல்லது அவருடைய அமைச்சரவைக்கும் எனக்கும் சண்டை. இப்படிதான் சட்டமன்றங்கள் அங்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் ஒரு காலத்தின் தேவையை உணர்ந்து, மாநில மக்களின் உரிமைகளை உணர்ந்து, ஒரு முற்றதிகாரம் தமிழ்நாடு என்பதை போல ஒரு அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களும் ஒரு அதிகாரம் பெற்ற, தன்னாட்சி பெற்ற ஒரு அரசு, அதிகாரம் கொண்ட அரசாக அமைய வேண்டும். ஒன்றிய அரசு வேலையை முழுவதும் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கொடு. பீகார் வேலையை பீகாருக்கு கொடு, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசத்துக்கே கொடு, தமிழ்நாட்டு வேலையை தமிழ்நாட்டுக்கு கொடுன்றோம். அதே மாதிரி மாநில அரசு பதவிகளை 100% அந்த மாநில மக்களுக்கே கொடு. இங்க இருக்கிற தனியார் துறை வேலைகளை 100% அந்த மக்களுக்கே கொடு. டாடா நிறுவனம் ஒன்று சிப்காட்டில் ஒசூரில் கொண்டு வந்திருக்கிறான். 10,000 பேரை ஜார்க்கண்ட்லேருந்து கொண்டு வந்து இறக்கிருக்கிறான். 5,000 பேர் பெண்கள், 5,000 பேர் ஆண்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. சட்டமன்றத்தில் கேட்டேன். என் அன்புக்குரிய அன்பு தென்னரசு, நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசு சொன்னார், நிச்சயம் அதை மாற்றம் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒன்றிய அரசு இன்னி வரைக்கும் மாற்ற விடல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.